Two pipers. குட் மார்னிங் மக்களே. நேற்று காலங்காத்தால 4 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து ஈஷால சுற்றி பார்த்து செம்ம டயர்டாக போய் தூங்குறோம். இன்னைக்கு டே 2. அப்படியே பிளேன்ஸில் ஓடிட்டு இருந்து அப்படியே ஆப்போசிட்டாக மவுண்டன்ஸில் ஏற போகிறோம். வாங்க போகலாம். கேமரா எங்கே போகிறீங்க? ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, நேற்று காலையில் இன்ட்ரோவும் நேற்று நைட் எக்ஸிட்டும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா செம்ம தூக்க கலக்கத்தில் பேசியிருந்த மக்களே, கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து அன்னூர் மேட்டுப்பாளையம் வழியா ஊட்டிக்கு போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் டு ஊட்டி டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 86 கிலோமீட்டர்ஸ் அண்ட் டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 2.5 to 3 hours வரும். I'm on vacation every single day, every single day. வெல்கம் டு ஊட்டி. மேட்டுப்பாளையம் ஃபுட்டல்ஸ் வந்தாச்சு. இப்போ ஊட்டி ஏறலாம், வாங்க மக்களே. இப்போ ஊட்டி ஏறிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 24-25 டிகிரிஸ் இருந்துச்சு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஊட்டியில ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமா கிளைமேட் சில் ஆயிட்டு வருது. குளு குளுன்னு காத்து, மலை பாதை செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க, ஊட்டி ஏறுற வழி ஃபுல்லா என்ன ஒரு சீனிக் வியூ. காட்டு வழி பாதை, சுத்தி மேகம் சூழ்ந்த மலை, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கண்கொள்ளா காட்சி. இதுதான் ஊட்டி டாய் ட்ரெயினோட ட்ராக். இது இந்தியால ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டாய் ட்ரெயின்ஸ். ஷாருக் கானோட தில்சே மூவில சையா சையா சாங் ஃபுல்லா இந்த டாய் ட்ரெயின்ல தான் எடுத்திருப்பாங்க. ட்ரெயின் மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் ஸ்லிப் ஆகாம இருக்க கிரிப்புக்காக ட்ராக்ல பல்லு பல்லா இருக்கு. நாங்க இந்த வாட்டி டிக்கெட் கிடைக்காததுனால ட்ரெயின்ல போக முடியல. இங்க பாருங்க, ஊட்டி ஏறுற வழி ஃபுல்லா யூக்கலிப்டஸ் காடு எப்படி இருக்குன்னு. இத கிராஸ் பண்ணும் போதே யூக்கலிப்டஸ் ஸ்மெல் அப்படி அடிக்குது. ஊட்டியை ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணியாச்சு. ஊட்டி கிட்ட வர வர எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் ஏறிக்கிட்டே போகுது. மலைகளின் அரசியான ஊட்டி உங்களை இனிதே வரவேற்கிறது. இப்ப வாங்க ரூம்ல போய் செக் இன் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு ஊர் சுத்த ஆரம்பிக்கலாம். நாங்க ஊட்டி மைசூர் ரோட்ல இருக்கிற ரெயின்போ காட்டேஜஸ்ல தான் ஸ்டே பண்ணோம். இங்க நாங்க 2 பெட்டட் டீலக்ஸ் காட்டேஜ் புக் பண்ணிருந்தோம். ரூம் உள்ள என்டர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா 2 குவீன் சைஸ் பெட் போட்டிருந்தாங்க. அண்ட் ரூம்க்கு லெஃப்ட்ல வால் மவுண்ட் டிவி வச்சிருந்தாங்க. அண்ட் ரைட் சைட்ல வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து லெஃப்ட்ல ஒரு சின்ன பாத்வே போகுது. அண்ட் பாத்வேக்கு லெஃப்ட் சைட்ல பாத்ரூம் இருந்துச்சு. பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா ஹீட்டர் வச்சிருந்தாங்க. அண்ட் பாத்ரூமும் கிளீனா இருந்துச்சு. ஓவரால் டீசென்ட் ரூம். இந்த ரூமோட டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ஊட்டி வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க. I'm on vacation every single day cause I love my occupation. Hey, I'm on vacation. If you don't like your life then you should go and change it. Hey, I'm on vacation every single day cause I love my occupation. I'm on vacation every single day, every single day. ரூம்ல ரிஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்ப வாங்க
ஊர் சுத்த போலாம். இன்னைக்கு நாங்க ஊட்டி லோக்கல் தான் பார்க்க போறோம். இதுல முதல்ல நாங்க பார்த்தது கவர்மெண்ட் ரோஸ் கார்டன். இது டெய்லி மார்னிங் 7:30 டு ஈவினிங் 6:30 ஓபனா இருக்கு. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 30 rupees சார்ஜ் பண்றாங்க. இந்த ரோஸ் கார்டனை 4 ஹெக்டேர் நிலப்பரப்புல 1995ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க டோட்டலா 20,000 வகையான ரோசஸ் இருக்கு. அண்ட் இது இந்தியாலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரோஸ் கலெக்ஷன்ஸ். இங்க படிப்படியா கட்டி 2 பக்கமும் ரோஜா செடிங்க வச்சிருக்காங்க. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ரோஸ் கார்டன்ல பர்பிள், பிஸ்தா கிரீன், பிளாக் ரோஸ்னு நீங்க பார்த்திருக்கவே முடியாத கலர்ஸ்ல எல்லாம் ரோசஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி இப்போ வின்டர் சீசன்னால நிறைய பூ உதிர்ந்து போயிடுச்சு. அதுக்கெல்லாம் இப்போதான் சீட்ஸ் போட்டிருக்காங்க. மேபி மார்ச் ஏப்ரல்ல ஃப்ளவர் ஷோக்குள்ள அதெல்லாம் ஃபுல்லா ரெடி ஆயிடும். ஊட்டியோட கிளைமேட், சாயில் அண்ட் இங்க பிளான்ட்ஸுக்கு போடுற ஃபர்டிலைசர்ஸ் காரணமா இந்த ரோஸ் கார்டன்ல ஒரு சில ரோசஸ் காலிஃப்ளவர் அளவுக்கு பெருசா இருந்துச்சு. இங்க பாருங்க, மல்டி கலர்ட் ரோஸ். ஒரே பூல எல்லோ அண்ட் ரோஸ்னு 2 கலர்ஸ பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. ரோஸ் கார்டன்ல மல்லிப்பூ என்ன பண்ணுதுன்னு தானே யோசிக்கிறீங்க. இது மல்லிப்பூ இல்லங்க, இதுவும் ஒரு வகையான ரோஸ் தான். இதுக்கு பேரு பஞ்ச் ரோஸ். வெள்ளை கலர்ல பார்க்க மல்லிப்பூ மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் பஞ்ச் ரோசஸ் பாத்தீங்கல்ல, இது பிங்க் பஞ்ச் ரோசஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்டனுக்கு 2 பக்கமும் எவ்வளவு ரோஸ் பிளான்ட்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ரோஸ் கார்டனுக்கு 2006ல வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ரோஸ் சொசைட்டிஸ் சவுத் ஏஷியாலே பெஸ்ட் ரோஸ் கார்டன் அவார்ட் கொடுத்திருக்காங்க. I'm on vacation every single day cause I love my occupation. Hey, I'm on vacation. If you don't like your life then you should go and change it. Day 2ல நாங்க அடுத்ததா போனது போட் ஹவுஸ். இது மார்னிங் 9:30 டு ஈவினிங் 6 ஓபனா இருக்கு. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா per head 20 rupees சார்ஜ் பண்றாங்க. இது என்ட்ரிக்கு மட்டும்தான், போட்டிங்க்கு தனி. இங்க பாத்தீங்கன்னா 2-seater and 4-seater பெடல் போட், ரோ போட் அண்ட் மோட்டார் போட்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் போட்ஸுக்கு ஏத்த மாதிரி ரேட்ஸ் டிஃபர் ஆகும். நாங்க 4-seater பெடல் போட் தான் எடுத்திருந்தோம். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா 450 சார்ஜ் பண்றாங்க. இந்த ஊட்டி லேக் ஒரு மேன்மேட் லேக். இத 1824ல பில்ட் பண்றாங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஊட்டியோட ஹார்ட் ஆஃப் த டவுன்ல லொகேட் ஆயிருக்கு. ஊட்டின்னு சொன்னாலே பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே பிலிம் ஷூட்டிங்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஊட்டியில இருக்கிற ஒவ்வொரு இடுக்குலயும் ஏதாச்சும் ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அப்படி இந்த போட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா சத்யராஜோட 6.2, மூடு பனி மாதிரி தமிழ் மூவிஸ் அண்ட் அஜப் பிரேம் கி கஜப் கஹானி, மேனே பியார் கியா, புகார் மாதிரி பாலிவுட் மூவிஸ் எடுத்திருக்காங்க. I'm on vacation. If you don't like your life then you should go and change it. போட்டிங் முடிச்சிட்டு வந்தாச்சு. இப்ப என் பையன் என்ன சொல்றான் நீங்களே கேளுங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க, செலிபிரிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போலாம். அப்படி நாங்க செலிபிரிட்டிஸை மீட் பண்ண போன இடம் தான் வேக்ஸ் மியூசியம். இந்த வேக்ஸ் மியூசியம் போட் ஹவுஸ்ல இருந்து ஒரு 1 kilometer டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது மார்னிங் 9:30 டு ஈவினிங் 6:30 ஓபனா இருக்கு. இதுக்கு என்ட்ரி ஃபீ அடல்ட்ஸ்க்கு 200 அண்ட் கிட்ஸுக்கு 150 சார்ஜ் பண்றாங்க. இந்த வேக்ஸ் மியூசியம்ல சோஷியல் ஒர்க்கர் மதர் தெரேசா, போயட் ரவீந்திரநாத் தாகூர், ஸ்பிரிச்சுவல் லீடர் தலாய் லாமா, விஜய், ரஜினிகாந்த், மோகன்லால், மம்முட்டி, அமிதாப் பச்சன் மாதிரி இந்தியன் ஆக்டர்ஸ், ப்ரூஸ்லி, ஜாக்கி சான், ஜானி டெப்,
எர்னால்ட் ஸ்குவாஷ்னேக்கர், ஜெட்லி, ரோவன் அட்கின்சன் மாதிரி ஹாலிவுட் ஆக்டர்ஸ், கிங் ஆஃப் பாப்ஸ் மைக்கேல் ஜாக்சன், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நரேந்திர மோடி, பாரக் ஒபாமா, விளாடிமிர் புட்டின், டொனால்ட் ட்ரம்ப், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் சச்சின், ரொனால்டோ, மெஸ்ஸியோட வேக்ஸ் ஸ்டாச்சுஸ் வச்சிருக்காங்க. இங்க க்ளோஸ் டு 30 செலிபிரிட்டிஸோட வேக்ஸ் ஸ்டாச்சுஸ் வச்சிருந்தாங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டாச்சுலயும் டீடைலிங் அண்ட் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் பார்க்க அவ்வளோ தத்ரூபமா இருந்துச்சு. I'm on vacation every single day 'cause I love my occupation. Ay, 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 I'm on vacation. If you don't like your life, then you should go and change it. Ay, 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 I'm on vacation every single day 'cause I love my occupation. Ay, 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 I'm on vacation every single day, every single day. Every single day, every single day. டே 2ல நாங்க கடைசியா பார்த்தது பொட்டானிக்கல் கார்டன். ஊட்டியில இது ரொம்ப ஃபேமஸான கார்டன். இது டெய்லி மார்னிங் 7 to ஈவினிங் 6:30 ஓபனா இருக்கு. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 100 அண்ட் சின்ன பசங்களுக்கு 50 சார்ஜ் பண்றாங்க. இந்த பொட்டானிக்கல் கார்டனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1847ல ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இதோட டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா 54 ஏக்கர்ஸ். இங்க விதவிதமா நியூசிலாந்து, யூரோப் மாதிரி நாடுகள்ல இருந்து எடுத்து வரப்பட்ட எக்கச்சக்க செடிங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பசங்க ஓடி ஆடி விளையாட ஏக்கர் கணக்குல இடம் இருக்கு. இந்த கார்டனை லோவர் கார்டன், நியூ கார்டன் அண்ட் இட்டாலியன் கார்டன் 3 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. இங்க இருக்கிற ஒரு சில ட்ரீஸ் பாத்தீங்கன்னா more than 150 years old. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல எவ்ரி இயர் மே மந்த் ஃப்ளவர் ஷோ நடக்கும். இந்த ஃப்ளவர் ஷோவை பார்க்க வெளிநாட்டுல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. இந்த கார்டனோட மெயின் அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஹவுஸ் தான். இந்த கிளாஸ் ஹவுஸ 1912ல கட்டியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ், கேக்டஸ், போன்சாய் எல்லாம் வச்சிருக்காங்க. விஜய் ஆக்ட் பண்ண கண்ணுக்குள் நிலவு மூவில ஒரு பாட்ல இந்த கிளாஸ் ஹவுஸ காட்டியிருப்பாங்க. வாவ், கலர் கலரா, வகை வகையா, எத்தனை பூ, அழகா இருக்குல்ல திறன். சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, அது மேல மட்டும் பனி பெஞ்ச மாதிரி இந்த செடி எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்திலேயே இங்க எவ்வளவு ஆர்ச்சர்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கிளாஸ் ஹவுஸோட சென்டர்ல செடிங்களை வச்சு மலை மாதிரி கட்டியிருக்காங்க. அண்ட் அதை சுத்தி விதவிதமா கலர் கலரா ஊர்பட்ட செடிங்க இருக்கு. இந்த கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள எங்க பாக்குறதுன்னே தெரியல. எங்க பார்த்தாலும் ஒரே செடிங்களா இருக்கு. கீழே பார்த்தா செடி, மேல பார்த்தா செடி, லெஃப்ட்ல பார்த்தா செடி, ரைட்ல பார்த்தாலும் செடி. ஒரு சில செடிங்களோட பேரே வாயில நுழையல. I'm on vacation every single day 'cause I love my occupation. Ay, 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 I'm on vacation. If you don't like your life, then you should go and change it. Ay, 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 I'm on vacation every single day 'cause I love my occupation. Ay, 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 I'm on vacation every single day, every single day. Every single day, every single day. கிளாஸ் ஹவுஸ பார்த்துட்டு வெளியில வந்த உடனே இங்க பாத்தீங்கன்னா கேக்டஸ்க்குனே ஒரு தனி கார்டன் இருக்கு. இந்த கேக்டஸ் கார்டன்ல விதவிதமா சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எக்கச்சக்க கேக்டஸ்ங்க இருக்கு. I'm on vacation every single day 'cause I love my occupation.
I'm on vacation. கார்டனோட அடுத்த அட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா பிளான்ஸாலேயே செய்யப்பட்ட இந்த இந்தியா மேப் தான். இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்டேட்டையும் பிளான்ஸாலேயே பார்டர் போட்டு எவ்வளோ அழகா காட்டியிருக்காங்க பாருங்க. Every single day, every single day. Hey, I'm on vacation every single day, 'cause I love my occupation. Hey, I'm on vacation. If you don't like your life, then you should go and change it. Hey, I'm on vacation every single day, 'cause I love my occupation. I'm on vacation. இப்போ நீங்க பாக்குறது தான் 20 மில்லியன் வருஷம் பழமையான ஃபாசில் ட்ரங்க். இந்த ஃபாசில் ட்ரங்கை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வன்னூர் தாலுக் திருவாக்கரை வில்லேஜ்ல இருந்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. Every single day, every single day. Hey, I'm on vacation every single day, 'cause I love my occupation. Hey, I'm on vacation. இதுதான் செருக்கிற இடம். நாங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறப்ப இங்க வரும்போதெல்லாம் இங்க சறுக்கி சறுக்கி விளையாடி இருக்கோம். இப்போ சறுக்க அளவு பண்றது இல்ல. அது ஏன்னா நிறைய பேரு கண்ட்ரோல் இல்லாம செருக்கிட்டு போய் விழுந்து அடிபட்டுக்கிறாங்கன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. Every single day, every single day. Every single day, every single day. Hey, I'm on vacation every single day, 'cause I love my occupation. இங்க பாருங்க, கிரீன் கார்பெட் விரிச்ச மாதிரி பச்சை பசேல்னு எப்படி இருக்கு பாருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஊட்டி ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு. இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல பாத்தீங்கன்னா விஜய் ஆக்ட் பண்ண கண்ணுக்குள் நிலவுல வர ரோஜா பூந்தோட்டம் சாங், முரளி ஆக்ட் பண்ண மனுநீதி மூவில வர ஒரு ரோஜா பூத்து குலுங்குதே சாங், மைக் மோகன் நடிச்ச மெல்ல திறந்தது கதவு மூவில வர வா வெண்ணிலா சாங்னு நிறைய தமிழ் மூவிஸ் மட்டும் இல்லாம மெய்னே பியார் கியா, ஜோ ஜீதா வஹி சிக்கந்தர், தீவானே மாதிரி நிறைய பாலிவுட் மூவிஸும் ஷூட் பண்ணியிருக்காங்க. Cause I love my occupation. I'm on vacation. If you don't இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள வந்தா சுத்தி இருக்கிற மரங்க, பேர்ட்ஸோட சத்தம், சில் கிளைமேட் எல்லாம் அனுபவிக்கும் போது நாம ஏதோ தனி உலகத்துல இருக்கிற ஃபீலை கொடுக்குது. I'm on vacation every single day, every single day. Every single day, every single day. Every single day, every single day. டே 2 ஊட்டியில நல்லா சுத்திட்டு வந்தாச்சு. செம்ம டயர்டா இருக்கு. டே 3ல பார்க்கலாம். குட் நைட்.